பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப்ஸ் இன் கனடா. நீங்கள் கனடாவுக்கு புதுசாக வந்த ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் வந்திருந்தாலும், அதாவது ஓப்பன் ஒர்க் பர்மிட்டில் வந்திருந்தால் நீங்கள் இதுக்கப்புறம் வேலை தேடணும். இல்லாட்டி நீங்கள் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வேலை ஒன்று இருக்கும். அப்படி இல்லாட்டி விசிட் விசாவில் வந்தாலும் சரி, விசிட் விசாவில் வந்தால் நீங்கள் ஒர்க் பண்ண இயலாது. நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தாலும் சரி, இல்லாட்டி ஓப்பன் ஒர்க் பர்மிட்டில் உள்ளுக்கு வந்தாலும் சரி, இல்லை டிரெக்ட் பிஆர் வந்தாலும் சரி, நீங்கள் இங்கே வந்தது பிறகு ஒரு வேலை ஒன்று எடுக்கணும். ஆனால் நீங்கள் வந்த உடனே உங்களோட ஃபீல்டில் வேலை கிடைச்சிருமான்னு கேட்டால் 199 விதமான ஆட்களுக்கு வந்த உடனே கிடைக்காது. ஏன்னா வந்து இங்கே செட்டில் ஆகி ரூம் அது இதெல்லாம் எடுத்து செட்டில் ஆகி உங்களோட ஸ்கில்ஸில் இங்கே ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் முடிக்கணுமா, அப்படி இல்லாட்டி இங்கே உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் செய்யணுமான்னு சொல்லி நீங்கள் பார்த்து எடுக்கிறது எப்படி ஒரு 3 to 6 மாதம் மினிமமாக போகும். சில ஆட்கள் ஃபீல்ட் ஜாப் பக்கம் போக மாட்டாங்க. லைக் எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ எதாக இருந்தாலும் செய்கிறேன்னு சொல்லி அப்படியும் சில ஆட்கள் மைண்ட் செட் இருக்கும். ஆனால் ஃபீல்ட் ஜாப் எடுக்கிற கஷ்டமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஆனால் இம்பாசிபிளான்னு கேட்டால் இம்பாசிபிள் இல்லை. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சாக்கள் அவங்களோட ஃபீல்ட் ஜாப் எடுத்து தான் இருக்காங்க. ஆனால் என்ன, நீங்கள் சில ஜாப்புகளுக்கு பார்த்தீங்க, இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக உள்ளுக்கு வாரீங்கன்னு சொன்னால், இங்கே டாக்டராகவே வேலை செய்யணுன்னா பயங்கர சர்டிஃபிகேஷன் அது இதுன்னு சொல்லி நிறைய எக்ஸாம் அது இதுன்னு சொல்லி பெரிய ப்ராசஸ். அதனால அநேகமாக டாக்டர்ஸாக வாராக்கள் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணாமல் வேறு ஜாப் பண்ணுவாங்க. ஸோ என்ஜினியரிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு என்ஜினியராக உள்ளுக்கு அங்கேருந்து வாரீங்கன்னா நீங்கள் விதி செய்யலாம். ஆனால் பிஇஞ்சி எடுக்கிறேன்னு சொன்னால், ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் அந்த ஸ்டேட்டஸ், அதாவது சைனிங் அத்தாரிட்டி எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் சர்டன் இதுகள் செய்யணும், ஓகே, சர்டிஃபிகேஷன் முடிக்கணும். பட் நார்மலாக இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் தேவையில்லை. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ஜினியர் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து என்ஜினியரிங் டிகிரி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன்ஸ் தேவையில்லை. ஆனால் சில ஜாப் ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச 2 ஜாப்பு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாப்பு சிலதுக்கு உங்களுக்கு சில சர்டிஃபிகேஷன் கட்டாயம் இருந்தால் தான் சில ஜாப்புக்குள்ளே போகலாம். சில சர்டிஃபிகேஷன், சில ட்ரைனிங், சில விஷயங்கள். ஆனால் சில ஜாப்புக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போய்த்துடலாம். ஸோ நீங்கள் ஃபீல்ட் ஜாப் எடுக்கிறதுக்கு முதல் என்னென்ன பார்ட் டைம் ஜாப்புகள் எடுக்கலாம், பார்ட் டைமாக அப்படி இல்லாட்டி எதுனான ஜஸ்ட் ஒரு ஜாப் உண்டு, ஓகே, அன்ஸ்கில் ஜாப் உண்டு, என்னென்ன நார்மலாக ஆக்கள் இங்கே செய்வாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அநேகமாக ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது ஒர்க் பெர்மிட்டில் உள்ளுக்கு வந்தாக்கள் ஃபஸ்ட்டுக்கே ஈஸியாக செய்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஊபர் ஈட்ஸ் டெலிவரி. ஸோ ஊபர் ஈட்ஸ், அடுத்தது டோர்டேஷ், 2 ஃபேமஸான ஃபுட் புக்கிங் இதுகள் இருக்குது. இன்னொன்று ஸ்கிப் த டிஷ்ஷஸ் இருக்குது. ஓகே, ஸோ 3 இருக்குது. ஸ்கிப் த டிஷ் கனேடியன், மற்ற 2ம் தெரியலை. டோர்டேஷ் கனேடியன்னா இல்லை யூஎஸ்ஆன்னு தெரியலை. ஸோ இது 3 ஃபேமஸ். இல்லை நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டவுன் டவுன் மற்ற நல்ல க்ரௌடட் ஏரியாவில் நீங்கள் இதில் செய்வீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாகனம் இருக்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பைக்ஸ், எலக்ட்ரிக் பைக்ஸ் வாடகைக்கு எடுத்து இந்த ஊபரி செய்யலாம். அப்படி நீங்கள் நடந்து விட ஊபரி செய்யலாம். உங்களுக்கு நடக்க ஏழுன்னு சொன்னால் அதெல்லாம் கூடுதலாக கிலோமீட்டர் கணக்கில் நடக்க வேண்டி வரும். ஸோ அதுக்கு ரெடின்னு சொன்னால் அதை எடுங்க. அப்படி எலக்ட்ரிக் பைக்ஸை நீங்கள் வாடகைக்கு எடுத்து $100 வீக்லி வாடகைக்கு எடுத்து நீங்கள் ஊபர் ஈட்ஸ் செய்யலாம். அப்படி உங்கள்கிட்ட நார்மலாக ஒரு சின்ன கார் உண்டு, அதுக்கு நீங்கள் கார் இத்தனை இயர்ஸுக்குள்ள இருக்கணும், அது இருந்தாலும் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு $4,000, $5,000 இல்லாட்டி $6,000, $7,000 ஒரு கார் ஒன்று எடுப்பீங்கன்னா, ஒரு 10-20 வருஷம் ஓல்டான கார் ஒன்று எடுப்பீங்கன்னா அதை வச்சு தாராளமாக நீங்கள் ஊபர் ஈட்ஸ் செஞ்சு வரலாம். 2வது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்ன வாராக்கள் செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி லைசன்ஸ் ஒன்று வேணும், ப்ளஸ் ஃபஸ்ட் டைட் ட்ரைனிங் வேணும். அது 2 நீங்கள் முடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய செக்யூரிட்டி கம்பெனி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கடையில் செக்யூரிட்டின்னா கடை டிரெக்டாக செக்யூரிட்டி கார்டு ஹையர் பண்ண மாட்டாங்க, ஆஃபீஸ் டிரெக்டாக ஹையர் பண்ண மாட்டாங்க. அவங்க செக்யூரிட்டி கம்பெனிஸ்கிட்ட தான் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. செக்யூரிட்டி கம்பெனிஸ் தான் செக்யூரிட்டி ஹையர் பண்ணி கான்ட்ராக்ட் பேசிஸில் அனுப்புவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் நீங்கள் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ண போனீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு சைட் தருவாங்க. ஓகே, எந்த சைட்டுக்கு போங்க, அந்த சைட்டுக்கு போங்க சைட் தருவாங்க. அந்த சைட்டில் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் எனக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வேறு சைட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அநேகமான நாட்கள் செக்யூரிட்டி ஜாப் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி ஜாப் கொஞ்சம் ஈஸியான ஜாப் தான். அடுத்தது நீங்கள் ஃபுல்லாக நிற்கணும் அப்படி இப்படின்லாம் இல்லை. ஓகே, இங்கே செக்யூரிட்டி கார்டுக்கு நம்மளோட நாடுகள் மாதிரி இல்லை. லைக் செக்யூரிட்டின்னா கடும் மோசமான தொழில், அதை ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லை. இங்கே எல்லா தொழிலையுமே எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அநேகமான நாட்கள் எனக்கு தெரிஞ்சாக 2 மணி நேரம் செக்யூரிட்டி கார்டு ஃபுல் டைமாக இருக்காங்க. ஃபுல் டைமாக இருந்து கார் வீடுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே, நீங்கள் ஃபுல் டைமாக கூட செக்யூரிட்டி ஒர்க் பண்ணி, அதாவது மினிமம் சேலரி தான், சைட்டுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் சேலரி கொடுப்பாங்க. சில சைட்டில் கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் செக்யூரிட்டி ஒர்க்கே
ஃபுல் டைமாக செஞ்சு கூட நீங்கள் இங்கே வாழலாம். ஆனால் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் எந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த ஃபீல்ட் ஜாப், அதாவது ஒரு டெம்பரரி அதை செஞ்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த ஃபீல்ட் ஜாப் எடுக்கிறது நல்லா. ஏன்னா நீங்கள் ஃபீல்ட் ஜாப்பில் ஸ்கில் ஜாப்புகள் போவீங்கன்னா உங்களுக்கு சேலரி கூட. ஆனால் இதை மாதிரி செக்யூரிட்டி, ரீட்டைல் அசோசியேட், அடுத்தது இந்த ஊபர் எல்லாம் செஞ்சுறீங்கன்னா நீங்கள் மினிமம் ஏர்னிங்ஸ் தான், அதாவது மினிமம் பே தான் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், கூடுதலாக ஏர்ன் பண்ணிடலாம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஃபீல்ட் கார்டும் ட்ரெண்டிங்காக இருக்குது, அதுலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் கார்டும் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஒர்க் எடுப்பீங்கன்னா உங்களுக்கு சேலரிஸும் பயங்கர கூட, ப்ளஸ் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சரும் இருக்குது. ஏன்டா கனடாவில் ஹவுசிங் கிரைசிஸ் போகிறதால நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹோப் வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு கண்டினியூஸாக ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இப்போ நான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது இன்னொரு 4-5 வருஷத்தில் எப்படி மாறும்னு சரியா. இப்போதைக்கு அதுதான் நிலைமை. என் ஃப்ரெண்ட் சிவில் இன்ஜினியராக இருக்கார். அவர் பேசிக் சேலரியே $30 to $35 முதலாவது அவர் ஜாப் எடுக்கக்குள்ளே போனார். ப்ளஸ் இப்போ ஆல்மோஸ்ட் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவர்லி $50 ஏர்ன் பண்ணுறாரு. ப்ளஸ் அவருக்கு ஆல்ரெடி $70 per hour கூட ஆஃபர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ண. அது கொஞ்சம் வடக்கில், அதாவது கடும் கூல் பிரதேசத்தில் அவனுக்கு ஒரு இதொண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்த அதே சிவில் ஜாப் ஒன்று அவர் கிடச்சி $70 ஆகும். ஓகே, வச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் பயங்கர காசு. ஓகே, அதெல்லாம் 6 figure போகும். ஸோ ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதுக்கு பயங்கர கூலான ஏரியான்னு சொல்லி. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அந்த பார்ட் டைம் செஞ்சோடு பார்ட் டைமையே லைஃப் மாற்றாமல் பார்ட் டைம் செஞ்சுட்டு நீங்கள் உங்களோட ஃபீல்டில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்டில் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதில் கெரியர் லெட்டரில் மேலே போய் கோஆப்ரேட் லெட்டரில் மேலே போய் பெரிய அளவில் போனீங்கன்னா ஈஸியாக 6 figures ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மினிமம் ஜாப் மட்டுமே டிபெண்ட் ஆகி லைக் மினிமம் அவர்லி $15, $16, $17, $18 ஜாப் செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா மாதம் எவ்வளோ ஒரு $3000, $4000 ஏர்ன் பண்ணுவீங்க. அது உங்களோட ரூம் ரெண்ட்டுக்கும், கார் வாடகைக்கும், இன்சூரன்ஸுக்கும், க்ரோசரிக்குமே சரியாக இருக்கும். சேவிங்ஸும் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஒன்றும் செய்யலாம். நீங்கள் மினிமம் ஜாப் சேவிஞ்சிட்டு இருப்பீங்கன்னா. அடுத்தது வந்தாக்கள் புதுசாக போய் ஜாயின் பண்ணுறது இந்த டிம் ஹோர்டன்ஸ், வால்மார்ட் போன்ற இதுகளுக்கு க்ரூ மெம்பராக ஜாயின் பண்ணுவாங்க. அதில் டிம் ஹோர்டன்ஸ், ஸ்டார்பக்ஸ்லாம் போனீங்கன்னா லைக் அந்த இது காஃபி மேக் பண்ணி கொடுக்குற, அடுத்தது கேஷியராக மாதிரி அவரது எல்லாமே அவங்க தான் செய்யணும். கேஷியர் தனியந்து இல்லை, எல்லாமே க்ரூ மெம்பர்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் வால்மார்ட் மற்றது நோ ஃப்ரில்ஸ் அதை மாதிரி விஷயங்களுக்கு பண்ணிக்கணும்னா கேஷியராகவும் நிற்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்டை செல்ஃபில் அடுக்கிற அந்த விஷயங்களும் செய்யலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர ஹார்ட் ஒர்க். ஒரு டெம்பரரியாக ஒரு 2-3 மாதத்துக்கு நீங்கள் உங்களோட ஃபீல்ட் ஜாப் கிடைக்கிற வரையும் செய்யலாம். இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்கன்னா நீங்கள் படித்து முடிக்கிற வரையும் இந்த ஒர்க்குகளை செய்யலாம். ஆனால் இதிலேயே நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து பிளான் பண்ணாதீங்க. வேறு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊபர், அடுத்தது லிஃப்ட்டு, ரைட் ஷேர்னா உங்கள்கிட்ட ஒரு 7 வருஷத்துக்கு ஓல்டான, அதாவது 7 வருஷம் இல்லாட்டி அதை விட குறைஞ்ச ஓல்டான கார் இருக்கும்னா அதை நீங்கள் ஊபர் டிரைவ் ஷேர் செய்யலாம். ஊபர் டிரைவ் ஷேர்னா நீங்கள் ஆக்களை ஏற்றி இறக்குற தெரிந்தானே, நீங்கள் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிக்மி மாதிரி பிக்மி ஊபர் இருக்குதானே அதே மாதிரி. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் கார்டும் புதுசாக இருக்கணும், அதாவது 7 வருஷத்துக்கு உட்பட்ட காராக இருக்கணும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மினிமம் ஊபர் டெலிவரியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அதுக்கான பெரிய அளவில் ஏர்ன் பண்ணலாம் இல்லை. அதில் என்ன மாதம் 3000, 4000 நீங்கள் ஃபுல் டைம் செய்வீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா அதை வச்சு நீங்கள் வேறு லெவலுக்கு போகலாமான்டா இல்லை, அதை வச்சு நீங்கள் கார் வாடகையும், கார் இன்சூரன்ஸ், காருக்கு கேஸ், அடுத்தது உங்களோட வீட்டு வாடகை, அடுத்தது சாப்பாடு, இதை மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் செய்கிற ஆக்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் கனடாவில் சேவ் செய்து பார்ட் டைம்லேயே செட்டில் ஆகலான்னு யோசிக்காதீங்க. பார்ட் டைமில் வச்சு ஓகே, பார்ட் டைம் முடிச்சுட்டு எப்படின்னா உங்களோட ஸ்கில் ப்ளஸ் உங்களோட ஃபீல்டு, நீங்கள் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் வந்திருப்பீங்கன்னா உங்களோட ஸ்கில்லுக்கு இந்த அதே ஸ்கில்லில் இங்கே வேலை எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து அதில் இருக்கிற சர்டிஃபிகேஷன், அதில் இருக்க முக்கியமான விஷயங்களை பார்த்து லிங்க்டினை பயங்கர நல்லா யூஸ் பண்ணுங்கள். லிங்க்டினை நல்லா யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கிற இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், கம்பெனிஸை கனெக்ட் பண்ணி நெட்வொர்க்கிங் பண்ணுறது மூலம் நீங்கள் உங்களோட ஃபீல்ட் ஜாப் கட்டாயம் எடுக்கலாம். ஃபீல்ட் ஜாப் எடுக்கிறது பயங்கர கஷ்டமானட்டா, எஸ் கஷ்டம்தான், ஆனால் இம்பாசிபிள் இல்லை. ஓகே, நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல்ட் ஜாப் எடுத்து போயிருக்காங்க. ஆனால் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண பார்ட் டைம்லேயே கடைசி வரையும் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களால அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வர இல்லை. நம்ம ஸ்கில் ஜாப் எடுக்கணுங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இல்லை. ஓகே, இதில் இருந்துட்டு போவோம், ஏர்ன் பண்ணுறது தானே, இந்த மைண்ட் செட் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ இதை பார்த்தீங்க, நீங்கள் ஆல்ரெடி கனடாவில் இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் ஆரம்பித்து அதே ஜாப்பில் போயிருக்கீங்களா, அப்படி இல்லாட்டி நீங்கள் மாறி நீங்கள் உங்களோட ஸ்கில் ஜாப் எடுத்து இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.